டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். இது திமுகவின் தேர்தல் அறிக்கையா அல்லது இந்தியா கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிகளா என்று எண்ணும் அளவுக்கு தேசிய அளவிலான வாக்குறுதிகளை திமுக அறிவித்துள்ளது. குறிப்பாக பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு, சிலிண்டர் விலை குறைப்பு போன்ற அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான குழு தயாரித்த 64 பக்க தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாநிலங்கள் சுயாட்சியை பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும், ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் சட்டம் 361 ரத்து செய்யப்படும், புதுச்சேரிக்கு மாநில அரசு அந்தஸ்து வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும், ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும், மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்விக் கடனாக 4 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும், நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும், ரயில்வே துறை கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும், சென்னையில் 3வது ரயில் முனையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும். நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படும், பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படாது, தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றம் என்ற வாக்குறுதிகளை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் என்றும், இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.